அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். நன்னாரி சர்பத் லெமனில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கிர்னி பழம் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு வெங்காய அடை மாவு மாதிரி நம்ம நிறைய வெரைட்டி செய்யலாம். அரிசி மாவில் அரிசியை ஊற வச்சுட்டு 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்சுட்டு 1 ஹவர் வடிகட்டிட்டு அது மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்கணும். கொரப்பானா ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப கொரப்பாக அரிசியாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கணும். 1 வெங்காயம், மிளகு ஜீரகம் அரை டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 3, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரை மூடி தேங்காய். நான் 1 கப்பு கொஞ்சமாக 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் கொரப்பாக அரைச்சிக்கணும். 1 டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். கேரட் 1 துருவிக்கணும். இந்த அரிசி மாவில் நம்ம வெங்காய அடை மட்டும் செய்யாமல் நிறைய வெரைட்டி நிறைய ரெசிபிகள் நிறைய இருக்குது. கேரட் போட்டு செய்யலாம், இதில் முட்டைக்கோஸ் போட்டு செய்யலாம், பிறகு பன்னீர் போட்டு கூட இதில் செய்யலாம். நம்ம நிறைய வெஜிடபிள் போயிட்டு அதில் பீட்ரூட் கூட போட்டு செய்யலாம். அந்தந்த சுவை வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். கேரட்டு போடும் போது அது ஒரு சுவையாக இருக்கும். கீரை கூட போட்டு செய்யலாம். கீரை சேர்க்கும் போது இன்னும் சுவையாக இருக்கும். இந்த கேரட்டு சேர்க்கும் போது அருமையான சுவையாக இருக்கும். இதில் நான் கேரட் மட்டும், எல்லா காய்கறியும் ஒன்று சேர்ந்த மாதிரியும் சேர்க்காம நம்ம ஒரு 2 வெஜிடபிள் இல்லைன்னா 1 வெஜிடபிள் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இதுக்கு முக்கியமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ காட்டன் துணியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு நான் சின்னதாக இந்த மாவு எடுத்து உங்களுக்கு பெருசாக வேணால் பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. காட்டன் துணி போட்டு தட்டி காட்டுறேன். இதில் ஒட்டுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். தெரிக்காத அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரிச்சிச்சு, பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த ட்ரைனிங் இருக்குது. நம்ம போட்டு நான் நேரடியாகவே தட்டி விட்டுருவேன். காட்டன் துணியெலாம் போட மாட்டேன். நேரடியாகவே தோசைக்கல்லில் ஆயில் போட்டு நேரடியாக தட்டிடுவேன். நம்ம காட்டன் துணியில் போடும் போது எண்ணெய் இல்லாமல் போட்டுக்கோங்க, தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். நான் அந்த மாவு எடுத்து தோசைக்கல்லே தட்டிடுவேன். அழகாக தட்டிடுவேன். ரொம்ப மெல்லிஸாக தட்டுனாலும் தட்டிக்கங்க, மொறுமொறுப்பாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தட்டினா சாப்பிடும் போது சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கங்க. இந்த கேரட்டு, அந்த பெருஞ்சீரகம், மிளகு ஜீரகம் சேர்க்கும் போது அந்த தேங்காய் துருவல், வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். காலை டிஃபன் மாவு இல்லைன்னா காலை டிஃபனுக்கு செய்யலாம். இப்போ நான் என்னோட வீட்டை நான் மெயின் கேட்லேருந்து எடுக்க முடியல, நான் வாசல்லேருந்து தான் எடுக்க முடியும். இது கார் பார்க்கிங் போட்டிருக்கோம். சின்னதாக தான் கார் பார்க்கிங் போட்டிருக்கோம். காரு கிடக்கு. மெயின்லேருந்து எடுக்க முடியல. இதில் பால் ஒரு கூடை ஒன்று வச்சுருப்பேன். பால் கொண்டாந்து போட்டுட்டு போயிடுவாங்க. பாக்கெட் பால் தான் இது. வாசலில் ஒரு மாடிப்படி வச்சுருக்கோம். உள்ளேயும் ஒரு மாடிப்படி வச்சுருக்கோம். இதுதான் வாசல். சின்னதாக தான் இருக்கும் வாசல். மெயின் டோரை திறந்தாக்க ஹால் வரும். அந்த ஹாலுக்கு கிட்டேயே அந்த மெயின் டோர் கிட்டேயே ஒரு மாடிப்படி வரும். அந்த மாடிப்படியில் 2 ரூம் இருக்கும். ஒரு ஹால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வீடு ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். இதுதான் என்னோடய ஹாலு. இது ஷோகேஸ் வைக்கிற சாமான் பொருட்கள் எல்லாத்தையும் பீங்காய் சாமான், அப்புறம் அழகுக்காக வைக்கிற பூக்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி, இது பெரிய அலமாரியாக இருந்துச்சு. இது டிவிக்காக இந்த சைடு டிவி வைக்கிறதுக்காக ஒரு டோரை அப்படியே அந்த ப்ளைவுட்டு கொடுத்து அந்த டிவியை வச்சுட்டோம். அங்கே எல்லாமே ஷோகேஸ் ஜாமான் தான். எல்லாமே பசங்களுக்குள்ள அந்த விளையாட்டு சாமான் தான் இருக்கும். நிறைய மகனுக்கு சாமான், ஏகப்பட்ட சாமான் எல்லாமே வரக்கூடிய பசங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரக்கூடிய பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ப்ளைனு, காரு, அது இது ஏகப்பட்ட காரு, நிறைய சாமான் எல்லாம். என் பையன் 2 நாள் விளாடுவான் சின்னதில். 3ஆம் நாள் இதை எடுத்து ஷோகேஸில் நான் எடுத்து வச்சுருவேன். கம்முன்னு வந்துடுவான். வரக்கூடிய பசங்க எங்கள் அக்கா பேரன் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். அது வேஸ்ட்டாக தான் இருக்குது அந்த டோர். ஏன்னா திறந்து மூடுறாங்க பசங்க. அப்படிங்கிறதுனால அதை டிவியும் வைக்கணுங்கிறதுக்காக இந்த பிளேட்டு கொடுத்து டிவி வச்சுட்டோம். அடுத்தது ட்ரெஸ் பார்த்துருவோம். நம்ம வீடு சும்மா ஹாலை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்தது நான் வீடியோவாக போடுறேன். என் மகனுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், என் கணவருக்கு, எனக்கு 3 பேருக்கும் பார்த்துடுங்க. என்னோடய மகனோட ட்ரெஸ்ஸு பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, இன்னும் 2 டிஷர்ட் கூட வாங்கினேன்.
அவங்களுக்கு வந்து கைலி ஷர்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் லோயர் எடுத்திருக்கேன் என் பையனுக்கு. இந்த கிரே கலரில் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு வந்து சாண்டில் கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் டீஷர்ட்டு ஒரு எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டு. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கிரே கலர் 2 கிரேயும், ஒன்று ஒயிட்டும் கிரேயும் கலந்த மாதிரி, ஒன்று வந்து கிரே கலர். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பையனுக்கும் பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். அடுத்தது வந்து எனக்கு புடவை வந்து அந்த க்ரீன் கலரில் எனக்கு புடவையே இல்லை. அந்த கலரில் மற்ற கலர்லாம் இருக்குது. இந்த மாதிரி க்ரீன் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் கடையிலே வந்து எனக்கு மட்டும் மற்றது என் மகனுக்கும் என் கணவருக்கும் வேறு கடையில், எங்கள்கிட்ட வந்து பெரிய ஆம்பளை பிள்ளைங்களுக்கு உள்ளது இல்லை, சின்ன பசங்களுக்கு தான் இருக்குது. எனக்கு வந்து புடவை எங்கள் கடையிலே எடுத்துக்கிட்டேன். காட்டனில் வந்து சுடி எடுத்துக்கிட்டேன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒயிட்டும் டார்க்கு கிரே ப்ளூ கலந்தா மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி. ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருப்பாங்களான்னு பார்த்துறாதீங்க. அப்படிலாம் இருக்க மாட்டோம் நாங்கள். அந்த சுடியை காமிக்கிறேன். சூப்பராக இருக்கா? ட்ரெஸ்லாம் பார்த்தாச்சா? அடுத்து சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.